வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டு. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் இது அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3370 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 3320 சப்போர்ட் ஆச்சு, பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனேயே 3360 உடைக்கப்பட்டு மார்க்கெட் 320 வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்லாம் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண வேணாம், கொஞ்சம் மார்க்கெட் ட்ரெண்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்க மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தோம். 3320 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. தொடர்ந்து பல முறை 320 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் இறுதியாக அது பலன் கொடுக்காம அதை உடைச்சிட்டு 3298 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் முழுசாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. மார்க்கெட் முழுக்க செல்லிங்க்கு டாமினேட் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் 3320 ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப்படிங்க 3280 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற எம்எக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மறுபடியும் கம்மியாக ஓப்பன் பண்ணுறதுனால தொடர்ந்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 3260 அப்படின்ற இடம் வந்து இந்த கான்ட்ராக்டில் ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் மார்க்கெட் அதிகமாக உடைக்க முயற்சி பண்ண இடம் 3260. ஆனால் இதை எவ்வளவு தடவை முயற்சி பண்ணாலும் அது பலன் கொடுக்காம இந்த கான்ட்ராக்ட் முழுவதுமே இந்த 260 சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட்டை தொடர்ந்து பையிங்லேயே வச்சுருந்தது. அதனால் ப்ரைஸ் இப்போ 3280லேருந்து 260 வரைக்கும் வர சமயத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் இந்த முறை 260 உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா மார்க்கெட்டுக்கு? ஏன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே 3440லேருந்தே தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்த உடைக்கிறதுக்கு தொடர்ந்து ஒரே ஷாட்டில் இதை உடைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வலு இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால் என்ன, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 3320 300 அப்படின்ற இந்த ஜோனில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பிரேக் பண்ணுறப்ப அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரும் 3260 உடைச்சிட்டு போகிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3260 அப்படின்ற ஒரு இடத்த நம்ம முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 2 விஷயந்தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று 3260 உடைந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகலாம், இல்லைன்னா இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற வாரம் இது. அதனால் என்ன நடக்குன்னா 260 சப்போர்ட்டை வச்சு மார்க்கெட் சைடாக கன்சால்டேட் ஆகலாம். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3300 320 இந்த ஜோன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இது பக்கமாக எங்கேயாவது செல் பண்ணுங்கள். 3360க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு 360 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட்டோட செல்லிங் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு பரிசோதனை செய்யலாம். கொஞ்சம் மார்க்கெட் 320 260 சீக்கிரம் உடைக்க முயற்சி செஞ்சாலும் மார்க்கெட் உடைச்சிட்டு கீழே வரப்போ நம்ம 320லேருந்து மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுல ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.